ஆ இது வந்து ஒரு சுமாராக 15 வருஷத்துக்கு முன்னுக்கு, இப்போ 15 இயர்ஸ் பேக் வந்து நான் என்னோட ஒரு 2 ஃப்ரெண்ட், அதாவது ஃப்ரெண்டு அவன் பேர் வந்து ஃப்ரெண்டோட பேர் ஆனந்த், அண்ட் தென் தி அதர் ஃப்ரெண்ட் வந்து யோகேஷ். அப்புறம் என்னோட பிரதரும், என்னோட பிளட் பிரதரும், இப்போ அவங்க பேர் அரவிந்த். ஸோ நாங்கள் வந்து அந்த டைம்லாம் வந்து ரொம்ப யங்கான டைம்னு இன்சூரன்ஸ் பிஸ்னஸில். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஆனனோட சொந்தக்காரவங்களோட வீட்டில் போயிட்டு தங்கி அங்கே உள்ள மார்க்கெட், அதாவது அங்கே உள்ள கவர்மெண்ட் மார்க்கெட்டு டீச்சர்ஸு எல்லாம் அங்கே போயிட்டு எங்களோட ப்ரொப்போசல், இன்சூரன்ஸ் தகாஃபுல் ப்ரொப்போசலை போயிட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். பின்னையிலேருந்து கிளம்பி போனோம். இங்கே போய் கிளம்பி போய் அண்ணன்ட்டுருக்காங்களா அவங்களோட, இட்ஸ் நாட் மிஸ்டேக்கன், மாமா பெரியப்பாலாம் அவர் வந்து இந்த மொட்ஸாம் ஷா, பஹாங்கில் மொட்ஸாம் ஷா வந்து ரொம்ப தூரங்க. அது வந்து ஏறக்குறைய அந்த அது கந்திங் போகிற பாதையிலேருந்தே போனால் கூட ஏறக்குறைய வந்து ஒரு 2.5 மணி நேரம் பிடிக்கும். அந்த பாதை வந்து நோ ஹைவே ஆல். ஸோ போனோம். இந்த தாமான் கிட்ட, அதாவது அந்த எஸ்டேட் கிட்ட வந்தோடனே, அந்த எஸ்டேட் வந்து கணக்கு மேடு, மலை மேடு, நோ தார் ரோடு, எல்லாமே வந்து செம்மண்ணு தான். அது வந்து கணக்கு வந்து சைம் டபியோட இது கிளப்பாசா வீட்டு. இது ஒரு பக்கம் சைம் டபி, ஒரு பொருள் சைம் டபியோட இல்லை, ஐம் சாரி, ஐஓஐயோட கிளப்பாசா வீட்டோட தோப்புல அது. ஸோ அந்த தோப்பு தாண்டி போகும்போது கண்டிப்பாக செக்யூரிட்டி கார்டு இருக்கும். நம்ம அதெல்லாம் ஐசிலாம் கொடுத்துட்டோன்னா நம்ம அவங்க வீடு, அவங்க பேர் ட்ரெஸ்ஸர் வீடு அப்படின்னு சொன்னோம். ட்ரெஸ்ஸர் வீடுன்னு சொன்னால் தான் உள்ளே விடுவாங்க. அவங்க பேர் சொன்னோன்னு விடுவாங்க. தென் நாங்கள் எல்லாம் உள்ளே போந்தோம். ஸோ இவ்வளோ பேர் எத்தனை காடியில் போனோம்னா, ஒரே ஒரு காடியை வந்து கஞ்சல் காடி மேனுவல், இஃப் நாட் மிஸ்டேக்கன் அண்ணாம் கொசோங்னு நினைக்கிறேன். கஞ்சேல் 660 பாருங்க. அப்போ அவ்வளோ தூரம் வந்து கஞ்சேல்னால் போக முடியுது அந்த காலத்தில். ஸோ அதில் போயிட்டு, ஸோ அவங்க ஃபேமிலிலாம் வெரி குட்ல, அவங்களுக்கு இடம், தூங்குறதுக்கு இடம்லாம் கொடுத்தாங்க. அந்த அம்மா, அந்த அண்ணன் ஆல் கொடுத்தாங்க. அங்கே ஒரு சின்ன பையன் இருந்தால் வர. ஸோ அவர் தான் அந்த வீடு வந்து மலை மேலே உள்ள வீடு. அண்ட் தென் என்ன இருந்துச்சுன்னா, தென் ஆன் த ஃபர்ஸ்ட் நைட்டில் அதாவது அந்த மொதல் ராத்திரி. ஸோ அந்த டைமில் வி ஆர் ஆல் வெரி யங், பாருங்களேன், வி ஆர் வெரி யங். ஸோ குளிச்சுட்டு இப்போ ரூமில் உட்காந்துட்டு இப்போ படுக்கும்போது எல்லாம் ஆப்வியஸ்லி நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கோம்ல அந்த நைட்டு. ஸோ பேசலாம் செம்மா ஸ்கேட். அண்ட் தென் வந்து பார்த்தா சக்குன்னு வந்து சரி ஒரு சப்பர் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு. சரி, அப்புறம் 2-3 பேர் தூங்கிட்டாங்க. இப்போ நானும் தம்பியும் என்ன பண்ணிட்டோம், தம்பி வந்து அரவிந்த் அண்ணே வாங்கண்ணே, போயிட்டு நம்ம 7-Eleven போயிட்டு தண்ணி நிச்சயம் வாங்கிட்டு வருவோண்ணே, ராக்கி பிஸ்கட் வாங்கி சாப்பிடுவோண்ணே. ராக்கி பிஸ்கட் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் பொக்கி பிஸ்கட்னு மாறிடுச்சு, பொக்கி ஆயிடுச்சு. ஸோ அந்த காலத்தில் வந்து ராக்கி. ஸோ சேர்றா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காடி ஸ்டார்ட் பண்ணிட்டு பீஸா போனோம். போகிறதுக்கு முன்னுக்கே அந்த அங்கிள் கேட்டாங்க, எங்கேயா போனீங்கன்னு. இந்த மாதிரி 7-Eleven போகிறோம் அங்கிள். ஏன் பசிக்குதுன்னா வீட்டில் சாப்பாடு இல்லைங்க, சும்மா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுறோம், அது கொஞ்சம் நொறு தீனி வாங்கிட்டு வந்துடுறோம். சரியா, சரி சொல்லிட்டு பார்த்து சீக்கிரம் வந்துடுங்க, பார்த்து போயிட்டு வாங்கன்னு ஒரு 4-5 வாட்டி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் அந்த ஊர்லேயே இருக்கிறவங்க. அண்ட் தென் என்ன ஆச்சுன்னா, ஸோ நாங்களும் போனோம். அந்த வீட்டிலேருந்து இறங்குறதுக்கே, அதாவது அந்த காட் ரூம் கிட்ட இறங்குறதுக்கே 20 நிமிஷங்க, 20 மினிட்ஸ் டேம். அதுக்கப்புறம் தான் மெயின் ரோடு வரும். மெயின் ரோட்லேருந்து ஒரு 5 நிமிஷம் போனோம் போல இருக்குது. அந்த ஒரே ஒரு 7-Eleven இருக்கும் அங்கே. அந்த 7-Eleven போய் சேர்ந்துட்டோம். எந்திரி ஜாமாங்கம்மெல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு ஜாலியில் ஏறி வரோம். சரியா, கஞ்சையில் வந்து அந்த பவர் விண்டோலாம் இருக்காது. நம்ம விண்டோ வந்து சுற்றணும். யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பழைய காடிலாம் சுற்றணும், கஞ்சையில் காடி. ஸோ போனோம்னா திடீர்னு வந்து ரோட்டில் வந்து ஒரு பெண்மணி பொம்பளால் காடி நிப்பாட்டினாங்க. நான் தான் காடி ஓட்டுறேன். நான் காடி நிப்பாட்டிட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன் காடியை. தம்பி வந்து கேட்குறான், ஏன் நான் ஸ்டாப் பண்ணுறேங்க அப்படின்னு. நான் எதுவுமே சொல்ல. இப்போ நான் அவனை பார்க்குறான். சக்குன்னு அவன் என்ன பண்ணால் கண்ணாடியை திறக்கிறான். ஸோ அப்போ அந்த பொம்பளை வந்து கேட்குது, லிஃப்ட்டு கேட்குது, அதுமாதிரி அங்கே முன்னுக்கு விட்டுருங்க அப்படின்னு கேட்குது.
ஸோ நாங்களும் சரி ஓகே ஏறுங்கன்னு சொல்லிட்டு பின்னால் உட்காந்துக்குச்சு. நாங்கள் காடி ஓட்டுறோம். அது உக்காந்ததுக்கப்புறம் நான் தம்பிக்கிட்ட ஒரு வார்த்தை பேசலை, அவனும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. கணக்கு வந்து நாங்கள் 2 பேரும் வந்து இப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டோம். ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ஓட்டிகிட்டே இருக்கோம். அது வந்து தலை வந்து முடி தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு புரியுதுங்களாங்க? அது வந்து பேய்ங்க, அது வந்து உட்காந்துருக்குது பேய். இஃப் நாட் மிஸ்டேக்கன்லாம் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. அதோட தலை வந்து ரொட்டேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். லைக் பின்னாடியும் பார்க்குது, முன்னுக்கும் பார்க்குது, அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக சொல்ல தெரில. நான் ஒரு அசம்ஷனில் மட்டும் தான் சொல்கிறேன். ஆனால் முடி ஒரு மாதிரியான குஷூட்டான முடி, சுருட்ட முடி, குஷூட்டான முடி. ஆனால் செம்ம வாடை. அதோட வாடை வந்து அப்படியே பணம் வாடை. ஒரு பணம் ஒரு நாள் இது பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு பணம் வாடை. அப்புறம் நான் முடிச்சோம், ஓகே இந்த இடத்துல நிப்பாட்டிருங்க அப்படின்னுச்சு. ஆனால் பட்டுன்னு பிரேக்கை போட்டு இறங்கிட்டு ஓகே அது பாட்டுக்கு போகுதுலா, காட்டு பக்கம் மாதிரி அப்படியே போகுது. அந்த இடத்துலையே வந்து நானும் அரவிந்த் இருக்கானா தம்பி, அவங்ககிட்டையும் ஒரு வார்த்தை பேசலை, அவனும் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசலை. இப்போ நாங்கள் திருப்பி வந்து காடி இப்போ கிளச்சை வமுக்கி கேரை போட்டு போகிறோம். கொஞ்சம் தூரம் போகிறோம். திருப்பி பார்த்தா இன்னும் ஒரு 300 மீட்டர் திருப்பி நிற்கிது. எப்படி இருக்கும்? அரவிந்த் சொல்கிறான், நான் எப்சாம் போயிருங்கண்ணேன்னு சொல்கிறான். நான் என்ன பண்ணுறேன், சரி போயிடலாம். ஏன்னா ஆனால் நான் அங்கே போயிட்டு பட்டு நிப்பாட்டிட்டேன். காடியே பட்டு நிப்பாட்டினேன். நான் எப்படி நிப்பாட்டினேன் எனக்கு மீமாங்க தெரில. அது நிப்பாட்ட வச்சுச்சா இல்லை வந்து என்னான்னு எனக்கு மீமாங்க தெரியல, எனக்கு புரியல. இப்போ வரையும் யோசிச்சாலும் எனக்கு எதுவுமே புரியல. திருப்பி வந்துச்சுங்க அந்த பேய், திருப்பி வந்துட்டு இவன் கண்ணாடி திறக்கிறான். அரவிந்த் நான் சொல்கிறேன் கண்ணாடி திறக்காதரான்றேன். இவன் கண்ணாடி சுற்றி திறக்கிறான். தலையை உள்ளே விடுது, கேட்குது, முன்ன வாடை அடிச்சிச்சே ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்குது. நான் அப்படியே கஞ்சியில் எவ்வளோ பிடிச்சுங்க பக்கத்தில் தானே, அப்படியே ஃப்ரீஸாக அப்படியே நிற்கிறேன். என் மனசுக்குள்ளே எல்லாம் தமிழ் சாமி எல்லா சாமி பேரும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுது, முந்தி நான் குஷு விட்டண்டா புண்டை, அதனால தான் உனக்கு பொண்ணா வாடை அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு.